Satyabhama Institute of Science and Technology, Chennai. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் மரியாதை. சேலத்தில் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை செலுத்தினார். தமிழகத்தில் தலைவர்கள் மற்றும் வேட்பாளர்கள் சூறாவளி பிரச்சாரம். மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. இன்று மாலை 6 மணிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் ஓட்டு சேகரித்தால் 2 ஆண்டு சிறை. வேட்பாளர்களுக்கு தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை. கோவை தொகுதி திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்வதை நிச்சயம் செய்வார் என பேச்சு. தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக பொய் சொல்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பழக்கத்தை தடுக்க தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் இபிஎஸ் குற்றச்சாட்டு. கோவையில் முதியோர் குடியிருப்பில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வாக்கு சேகரிப்பு. கண் கலங்கியபடி முதியோர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்றார். பாஜக மீதான மக்களின் மதிப்பீடு என்றும் மாறாது. உண்மைக்கு புறம்பாக பாமக பேசி வருவதாகவும் திருமாவளவன் குற்றச்சாட்டு. நாட்டின் அரசியலமைப்பு சட்டம் மற்றும் ஜனநாயகத்தை அழிக்க முயற்சிக்கிறது பாஜக. 150 இடங்களுக்கு மேல் பாஜகவால் வெற்றி பெற முடியாது என்றும் ராகுல் காந்தி திட்டவட்டம். மக்களவைத் தேர்தலில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வெல்லப்போவது யார்? 40 தொகுதிகளில் 35,600 பேரிடம் தந்தி டிவி நடத்திய பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியீடு. திமுக கூட்டணி 34 தொகுதிகளிலும் பாஜக ஒரு தொகுதியிலும் முந்துவதாக தந்தி டிவியின் கருத்து கணிப்பு முடிவில் தகவல். வேலூர், நெல்லை, கோவை, கள்ளக்குறிச்சி, பொள்ளாச்சி ஆகிய 5 தொகுதிகளில் கடும் இழுபறி. தேர்தலையொட்டி பொதுமக்கள் ஊர்களுக்கு சென்று வாக்களிக்க ஏதுவாக இன்றும் நாளையும் 10,214 பேருந்துகள் இயக்கப்படும். அரசு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மக்களவைத் தேர்தலையொட்டி இன்று முதல் 3 நாட்களுக்கு டாஸ்மாக் கடைகள் மூடல். முன்கூட்டியே மதுபானங்களை வாங்கி வைக்க மதுக்கடைகளில் முண்டியடித்த கூட்டம். ராமநவமியையொட்டி அயோத்தி ராமர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம். பாலராமரை தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். ராமநவமியையொட்டி ராமர் கோவில்களில் சிறப்பு வழிபாடு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம். தற்சார்பு இந்தியாவை உருவாக்கும் தீர்மானத்திற்கு ராமரின் ஆசீர்வாதங்கள் புதிய ஆற்றலை வழங்கும். ராமரின் லட்சியங்கள் மீது தமக்கு முழு நம்பிக்கை இருப்பதாக பிரதமர் மோடி ராமநவமி வாழ்த்து. ஐக்கிய அரபு அமீரகத்தில் வெளுத்து வாங்கும் கனமழை காரணமாக ரெட் அலர்ட் எச்சரிக்கை. துபாய், புஜைரா உள்ளிட்ட பகுதிகளில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தல். ஐக்கிய அரபு நாடுகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக சென்னையிலிருந்து துபாய், சார்ஜா, குவைத் நாடுகளுக்கான 10 விமானங்கள் ரத்து. துபாய், அபுதாபி செல்ல வேண்டிய விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கம்.
ஐபிஎல் தொடரின் 31வது லீக் போட்டியில் கொல்கத்தாவை கடைசி ஓவரில் வீழ்த்தி ராஜஸ்தான் த்ரில் வெற்றி. சதம் விளாசி வெற்றிக்கு வித்திட்டார் ஜாஸ் பட்லர். ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் குஜராத் மற்றும் டெல்லி அணிகள் பலப்பரீட்சை. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு போட்டி ஆரம்பம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.